கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். தேன் கொடுத்த வசனம், வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், ஒரு பாதைகள் நெய்யாய் பொழிகிறாராம். அவர் வருஷத்தை 24வது வருஷத்தை நன்மையாக சுடிப்பொழுது நம்மளுடைய பாதையெல்லாம் நெய்ய பொழிகிறோம். அப்போ ஒவ்வொரு முடிசூட்டு வரானால் பாதைகள் நெய்ய பொழியும். ஒரு வீடுகளில் உள்ள பாதை மட்டும் இல்லை, கிராமங்களில் உள்ள பாதைகள் மட்டும் இல்லை, எல்லா பாதைகளில் எந்தெந்த பாதைக்கு நம்ம போகிறோமோ அந்தந்த பாதைகள்லாம் நெய்யை பொழியும். அதுதான் அவர் சொல்கிறார், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வசனத்தை கொண்டு ஆவியான பேசும்படியாக நாம் அதில் இடைப்பட்டிருக்கிறார். அருமையாக ஜெபத்தனமே, நீங்கள் உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நல்லதுதான். ஆண்டவர் வார்த்தை, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன், உங்களுடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவருடைய பாதையில் நம்ம செல்லும்போது நெய்யாய் தான் பொழியும், அதில் சந்தேகம் இல்லை. விசுவாசிக்கிறவங்களுக்கு இப்போதே நெய்யாய் பொழிகிறது. இப்போது இந்த நேரத்தில் ஒரு அபக்கரபா சங்கரபத்தியா அடுத்த உங்கள் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டு வருஷத்தை பிறகு 2 நாளாகும். 7வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது 7ஆம் மாதத்தில் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக தனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலொமோனுக்கும் தமது தனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் போனார்கள். அப்படின்னால் 7ஆம் மாதத்தை 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக தனக்கு விடை கொடுத்தார். கர்த்தர் தாவீதுக்கும் சாலொமோனுக்கும் தனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷம் மன மகிழ்ச்சியும் போனார்கள். இப்போ சந்தோஷம் மன மகிழ்ச்சியாக போனார்கள். வருஷத்தை கர்த்தர் என்றால் நன்மையால் உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அப்போ அவருடைய நன்மையால் முடிசூட்டும் போது எல்லாம் நன்மையாக தான் இருக்கும், ஆசீர்வாதமாக தான் இருக்கும், குறைவே இருக்காது, தரவாக இருக்கும். அது அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுல வருஷத்தை முடிச்சும்போது எந்தெந்த நன்மையை இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ, பல வருடங்களாக எதிர்பார்க்கலாம், தெரிந்துக்கொள்ளாமல் இருக்கலாம், இந்திய அந்த நன்மையால் அவங்களுடைய நன்மையாக முடிச்சு விட்டுகிறது. அவருடைய முடிச்சு விட்டும்போது அது வார்த்தைகள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கும் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். கர்த்தர் இங்கே சோத்திரம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை பார்ப்பது, நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவருக்கு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் விசுவாசமில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவன் சுற்றி இருந்தாரா. பார்க்கும்போது நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர் கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் விசுவாசின் வல்லமையின் அகப்பட்ட யாவரையும் வாக்கர சுற்றி இருந்தார். எல்லா இடங்களுக்கும் அழைப்பு வரும் ஊழியத்துக்கு என்றால் அங்கே போய் யாருக்கு எந்த விசுவாசகதி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அழித்து ஜெபிக்கும்படி விசேஷித்த கிருபையை தந்திருக்கிறார். அது எந்த கட்டு இருந்தாலும் அந்த கட்டுகளை 10-18 உலகத்தை நீங்கள் எவ்வளோ கட்டுகிறீர்களோ அது பலவத்தில் கட்டப்பட்டிருக்கும். உலகத்தை நீங்கள் எவ்வளோ கட்டு வைப்பீர்களோ அது பலவத்தில் கட்டு ஆக்கப்பட்டிருக்கும். மெய்யாக சொல்கிறேன், அதுதான் இங்கே பேசிருக்கிறது. நசரேயனாகிய இயேசு என் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். அப்போ நாமும் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண இந்த நசரேயனாகிய இயேசு தேவன் என்ற பரிசுத்தாவினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் தாசும் வல்லமை அகப்பட்ட யாவரையும் சுற்றி தெரிந்தார். அப்படி என்றால் அபிஷேகம் பண்ணுவது ஒரு வல்லமை வருது, எழுப்புதல் வருது. இயேசு கிராமமாக நகரமாக
பட்டன் பட்டமாக சுற்றி திரிந்தார். திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகத்தில் உள்ள ஒரு வீட்டுக்கும், கிராமத்துக்கும், நகரத்துக்கும், மாவட்டத்துக்கும், மாநிலத்துக்கும் தெரியப்படுத்தினார். அங்கே தான் ஆண்டவருடைய எழுப்பது நன்மை செய்கிறவராய், எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றினார். ஒரு வீடுகள் தோறும், கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், பட்டணம் தோறும், மாவட்டம் தோறும் வாழ்ந்து சுற்றினார். அதே போல் பரிசுத்த ஆவியில் நிரப்பும்போது நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் வருது. பல வெளிச்சம் அந்த அனுபவத்துக்குள்ளே வரும்போது அந்த அதிசயத்தை காண முடியும். அதான் ஆவியான் சொல்கிறார், உரப கரபா சங்கரபாதி கரபச்சியா எல்லா இதுவும் பரிசுத்தாய் நிரப்பணும். எல்லாம் நிரப்பப்படும் போது தான் அங்கே ஒரு எழுப்பது வரும். அது எந்த சபை மக்களாக இருந்தாலும் பரிசுத்தாய் நிரப்பப்படணும். மனது ஞானசாந்தி ஒருவன் தளத்தினாலும் ஆவினால் பெறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை மெய்யாகவே மெய்யாகவே நான் வேதம் சொல்லுகிறது. அப்போ வேத வசந்த கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுது தான் நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், சொன்னவுடனே கீழ்ப்படிந்தார். அதே போல் மகனை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அந்த மகனை கர்த்தர் ரட்சித்தார். நாம் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது நாம் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இல்லை, எதிர்பாராத ஆசீர்வாதமும் நிறைவேறும் என்றால் அவர் சொன்னார். தீமைப்பது ஆழத்தை கொண்டு வெளியே போட்டு சொன்னார். அப்போ சொன்னால் கட்டு தள்ளி அப்படி பண்ணார். அவை ராமும் முயற்சி செய்து ஒரு மீன் கிடைக்கல. அப்போ படகை தள்ளி அந்த படகை போதகத்தான் நிரப்பினார். நிரப்பும் போய் நெருப்பி தத்து தள்ளி கொண்டு போட்டார். அவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக தீமுக்கு எதுவும் கேட்கல. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்ன சொல்கிறாரோ செய்யுங்க, மனிதன் சொல்கிற செய்யாதுங்க. மனுஷன் இயேசு என்ன சொல்கிறாரோ, வேதம் என்ன சொல்கிறோ அதுக்கு கீழ்ப்படிங்க, செய்யுங்க, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் வரும். அங்கே என்ன நடந்துன்னு பார்த்தீங்களா? அவன் படகும் நிரப்பப்பட்டாரு. அவன் கூட்டாளி படகுப்படுது வலை கிளியத்தக்கதாக பெரிய ஒரு அறுவடை ஆசீர்வாதம். அவ்வளோ நன்மையால் தேர்ந்து சீம்பெண் அறுப்பினார். கூட்டாளி அந்த தேவன் தான் பேசுகின்ற புதிய இடத்துல இதுவரை எந்தெந்த ஆசீர்வாத குறைவு இருந்தாலும் ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு எந்த கிராமத்தோறும் நகரத்தோறும் நன்மை செய்து அப்போ அந்த நன்மை செய்கிறது தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். எந்தெந்த நன்மை எதிர்பார்க்கிறதோ அதை கண்டு சந்தோஷப்படுங்க. அவர் நிச்சயமாக எந்த நன்மை எதிர்பார்த்தாலும் செய்விட்டார். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது நன்மையான என்ற ஈவும் பூர்ணமான என்ற வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் கலலும் இல்லை சொல்லுகிறார். நன்மையான என்ற ஈவும் பூர்ணமான என்ற வரமும் பரத்தில் உண்டாகி பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர்களுடைய எந்த வரம், எந்த கருவையும், எந்த வல்லமையும் தர்த்தம் அவரிருந்து வருகிறது. இது மனிதன் கொடுக்கிறோம் இல்லை, மனுஷன் கொடுக்கிறோம் இல்லை. ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி பேசுவார். அந்த மோசையோட முகமாக பேசுன மாதிரி எல்லாரும் பேசுவார். அவருடைய வார்த்தை கீழ்ப்படும்போது அவர் என்றால் நடுராத்திரியும் பேசுவார், அதிகாலையும் பேசுவார், மத்தியானம் போகும்போது வரும்போது வேர்க்கலை போன கூட அவர் தர்சனத்தை பேசுவார். இரவு சொப்பனத்தால் பேசுவார். 9 வரங்களோடு பேசுவார். அதான் அவர் சொல்கிறார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பருத்து உண்டாகி ஜோதிகளின் பிதாக்களிலிருந்து இறங்கி வருகிறது. யாதொரு மாறுதலும் ஏது வேற்றுமில்லை. மனிதன்கிட்ட மாறுதல் வேற்றுமெல்லாம் இருக்கும். நம்முடைய இயேசப்பாட்ட என்ற மாற்றம் கிடையாது. இயேசு எல்லோரையும் நேசிக்கிறார் என்பதை நான் அறியாமல் இருக்க வேண்டாம். இப்போ நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் கிருபங்கள் போதும். 2 மாதத்துக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு வியாழக்கிழமை ஒரு அற்புதம் நடக்கும். அதை கண்டு சந்தர்ப்பத்துக்காக படிக்கிற பிள்ளைகள்லாம் கொஞ்ச நாள் படிக்க முடியாது. ஆண்டு காட்டுகிறார். தொலைபேசி கொஞ்ச நாள் கட்டி வேலை செய்யாது. இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பெரிய வெளிச்சத்தை காணும். அசுத்த ஆவிகள் உலகம் முழுந்து வெளியே போயிடும். அதை ஆண்டு காட்டுகிறார். ஒரு தோட்டம் எப்படி இருந்தாலும் முடிவு சமனாகி என் மகனை கேள், மகளை கேள், தாய் கருத்தாப்புகள்
உங்கள் வீடு கட்டப்பட வேண்டுமென்றால் இயேசு கட்டணும், நீங்கள் கட்ட முடியாது, குடும்பம் கட்ட முடியாது, உறவு கர்த்தர் கட்டணும். கர்த்தர் கட்டினா அந்த வீடு கட்ட முடியும். அபிஷேகத்தை கட்டணும், வரங்களால் கட்டப்படணும், தரிசனத்தால் கட்டப்படணும், சொப்பந்தான் கட்டணும், ஏதோ வசந்தான் நிரம்பி அழியணும். அப்போ அந்த வீடு கட்டப்படும். அப்போ அது உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த சாத்தான் வீட்டுக்கு வர முடியாது, இந்த விக்கிரம முடியாது. மிகவும் தூரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கொஞ்ச நாள் கஷ்டம் வரும். இதை இங்கே பார்ப்பீங்க, படிக்கிற பிள்ளை கொஞ்சம் படிக்க முடியாது. சாபி கொத்து யார்கிட்ட இருக்க, ஏசாப்பாட்ட இருக்கிற திறக்கிறதும் போட்டுக்கிறதும் அவர் தான். அப்படி என்றால் எந்தெந்த கதவு அடைக்கப்பட்டாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த கதவு திறக்கப்படும். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அது ஒரு காரியம் உண்டோ. ஒரு வீட்டில் கட்டுகிற துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு வீட்டில் துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது. அவன் ஜெபிக்கணும். ஜெபித்தால் துன்பம் துயரம் போயிடும், இல்லைன்னா துன்பம் வரும், துயரம் வரும். ஒரு மகளுக்கு அங்கே துன்பம் இருக்குது, துயரம் கத்தை காட்டுக்கிறான். உங்களுக்கு 7 நாட்களுக்குள்ளே எதிர்பாராத ஒரு நன்மை இருக்கும். சந்தோஷப்படுங்க, வேறு குத்து பாடப்படாதுங்க, கஷ்டப்படாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை வீட்டில் தெய்வம் வந்து தூது அனுப்பி அந்த வீட்டை பாதுகாக்க போகிறார். ஒரு வியாழக்கிழமை வீட்டில் ஒரு அப்ப நடக்குது. ஒரு குடும்பத்தில் மன கஷ்டத்தோட, சோர்வையோட, கவலையோட, துன்பத்தோட நாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நீ இந்த உலகத்தை இருப்ப தேவை சேர்த்த பல ஆண்டுகள் இருக்கணும். நீ ஒரு முடிவு பண்ண வேண்டாம். நான் உனக்கு என்ன தேவையோ செய்வேன். ஒரு குடலுக்குள்ளே வலி இருக்கா, இல்லை சரீரத்தை வலி இருக்கா, இல்லை நீ பட்டு போய் இருக்கிறாயா, ஆண்டு சொல்கிறார் எசேக்கியேல் 14:24 பட்டு போன விருத்தத்தை தலை தொகுத்துவேன், தளர்த்தி வாங்கும். சரீரத்தை எந்த ஒரு பட்டு போயிருந்தாலும் நான் புதிய ஒரு மாற்றுவேன் என்று ஆண்டு சொல்கிறார். பூட்டி வச்ச கதவும் திறப்பேன், எனக்கு எந்த கதவு திறப்பேன். 1ஆம் மாதத்துக்குள்ளே ஒரு வெள்ளிக்கிழமை அற்புதம் நடக்கும், சந்தோஷப்படுவாய். ஒரு வெளிச்சம் ஒன்று வந்தாச்சு, நல்ல வெளிச்சம் வந்தாச்சு, ஆவிக்குரிய வெளிச்சம் வந்து எதை குறித்தும் கவலைப்படாத. வீட்டை கட்டுவேன், குடும்பத்தை அர்ப்பணித்துவேன். எந்தெந்த காரியத்தை நீ கண்டு கலங்க வேண்டாம். அற்புதம் அற்புதம் அற்புதம், அதிசயம் அதிசயம் அதிசயம், எல்லா நன்மை பெற்று சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் சித்தம் நிறைவேறிட்டு அவருடைய வார்த்தைகள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குது. ஒரு விருது வருவது போல அநேகர்களுக்கு நினைத்து பாராத விருதும் ஆசீர்வாதம் வருகிறது. இதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படுக. கர்த்தரை வாய் சொன்னது என்றால் மற்ற 15 ஆயு திறப்பை உலக தோற்றம் முதல் அரை வெளிக்கடுத்து வந்து ஒரே நிறைவேறிட்டு அற்புதம் நடந்தாச்சு. கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்து விட்டார். ஒரு குறையும் இருக்காது, நிறைவாக இருப்பீங்க. நன்மையும் கிருபையும் தொடரும். அவர் நன்மை செய்ய சுற்றி போல எதிர்பார்த்த நன்மை மட்டும் அல்ல, நன்மை கிடைக்கும். அப்படியே அவர் செய்வார், செய்துவிட்டாமே. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வாதம் இருப்பீர்கள். மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.